ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பன்னீர் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ரைஸ் குக்கர்லேயே செய்ய போகிறோம். 2 கப் பாசுமதி ரைஸ் எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஊறினா கூட போதும். இதுக்கு 4 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். 2 கப்புக்கு 4 டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய், குக்கிங் ஆயில் எதுவாக இருந்தாலும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு சாதம் நல்லா வரும் வெரையா. இப்போ பாதி பன்னீர் எடுத்துக்கலாம். 2 கப்புன்றதுனால பாதி பன்னீர் போதும். சின்ன சின்ன கியூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் புதினா, இஞ்சி சிறிதளவு, பூண்டு ஒரு 3 பல் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். பட்டை இலை, லவங்கம், கிராம்பு சிறிதளவு சேர்த்துக்கலாம். சோம்பு வேணும்னா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு பாதி வெங்காயம், ஒரு பாதி தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அரைச்சி எடுத்த விழுதை இதோட கலந்துக்கலாம். பூண்டு, இஞ்சி பச்சை வாசனை போகிற அளவுக்கு லேசாக வதக்கி எடுத்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம், கல் உப்பு. சில்லி பவுட்ரு 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு. சில்லி பவுடர் காஷ்மீரி சில்லி பவுடர்னால் நமக்கு நல்ல கலர் கொடுக்கும். அது நல்லா சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூனு. சாட் பவுடர் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தண்ணியே ஊற்றாமல் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது ஒரு கொதி வந்த உடனே இந்த பன்னீரெல்லாம் கட் பண்ண கியூப் பன்னீரெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இந்த பன்னீர் உள்ள காரம் இறங்குற அளவுக்கு நம்ம கொஞ்ச நேரம் அடுப்புலேயே வச்சுக்கலாம். நெய் 1 ஸ்பூன் வேணும்னா 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் நெய். ஒரு கொதி வந்த உடனே ரைஸ் அதுக்குள்ளே ரெடி ஆகிடும். வெரையாக நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போது இந்த விழுதை இதோடு சேர்ந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். லேசாக கலந்து எடுத்துக்கலாம். அழுத்தி கிளறுனாக்கா சாதம்லாம் குழஞ்சிரும். அதனால் கொஞ்சம் ஆற வச்சு லேசாக கலந்து எடுத்துட்டு கொத்தமல்லி தழை தூவி நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். இதை பார்க்கும்போதே லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆன் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பன்னீர் ரைஸ் ரெடி.
தேங்க்யூ.